உலகெங்கும் வாழும் என் எளிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் இப்ப நாம பார்க்க போறோம். 14/5/2025 அன்னைக்கு ஆகக்கூடிய குரு பெயர்ச்சியும் 18/5/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு பயிற்சியும் எவ்வளவோ நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல எவ்வளவு தூரம் மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்ப குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணத்துல இருக்கு. அதாவது குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. அது காற்று ராசி, இரட்டைப்பட ராசி, உபய ராசி. அதே மாதிரி ராகு பகவான் மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வர்றாரு. அது காற்று ராசி, ஸ்திர ராசி. இதனுடைய திரிகோணம் அப்படின்னு பார்த்தா துலாம், அதுவும் காற்று ராசி, அதே சமயம் சரராசி. அப்ப சர, ஸ்திர, உபயம் மூணுத்துலயுமே இந்த பாதிப்பு இருக்குது. இப்ப இதனால குருவும் ராகுவும் பெயர்றதுனால அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, குரு ராகு இணைந்தாலே குரு சண்டால யோகம் அப்படின்னு பேரு. இந்த குரு சண்டால யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைகளுடைய குடும்பத்துல குழந்தைகளுக்கு எடுத்துட்டீங்கன்னா இது பொது பலன், ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் அல்ல. நம்ம எவ்வளவோ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக நம்மளை எச்சரிக்கிறதுக்காக இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டா குருவினுடைய காரகத்துவத்துல பாத்தீங்கன்னா, மனிதனுடைய மூளை, குழந்தையினுடைய கரு, தனகாரகன், ஆன்மீகம், தெய்வ பக்தி, இறை நம்பிக்கை, இது எல்லாத்துக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே குருதான் காரணம். ராகு பகவானை பாத்தீங்கன்னா பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ராகுவான நிறைய தனவரம் இருந்தாலும் இந்த துஷ்ட சக்திகளுக்கெல்லாம் அதிபதியா அவர் தான் வர்றார். ஆவிகள், புழு, பூச்சி, பாம்பு, பூச்சி வகைகள் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே அவர் தான் காரகத்துவம், ராகு தான் காரகத்துவம். இப்ப இந்த ராகுவும் குருவும் சேர்றதுனால என்ன ஆகுது? இப்ப ரெண்டுமே காற்று ராசியில ஒண்ணுக்கு ஒண்ணு 5ஆம் இடத்துல சேர்றதுனால குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறையுள்ள குழந்தைகள் நிறைய பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைகள் இப்ப மாசமா இருக்கிறவங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் மாதமாக இருக்கக்கூடிய கன்சியூவா இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய குழந்தையினுடைய கரு வளர்ச்சியில ரொம்ப அக்கறை எடுத்துக்குங்க. ஏன்னா கும்பத்தில் வரக்கூடிய ராகுனால கால்கள்ல ஊனமடைகிறதுக்கும் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறப்பதற்குண்டான நிறைய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குது. இது குடும்பத்துல எப்படி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, தனவரவை பாதிக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லாம போயிடும். வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. பண பிரச்சனை ரொம்ப தலை விரித்துட்டு ஆடும். அந்த அளவுக்கு குடும்பத்துல பணத்தினால பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பேராசைப்பட்டு பணத்துக்காக நோக்கி பேராசைப்பட்டு எதுலையும் போய் சிக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். சரி, பொதுவான என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, இந்த குரு ராகுனுடைய இணைவு உலகத்துல எல்லா நாடுகளுக்கு இடையில, எல்லா நாடுகளும் சொல்ல முடியாது, குறிப்பிட்டு ஒரு நாட்டை சொல்றதும் ஒரு தவறு. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில வான்வெளி தாக்குதல்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டுமே காற்று ராசியா இருக்கிறதுனால வான்வெளி தாக்குதல்கள் அதிக அளவுல இருக்கும். காற்றுனால அழிவுகள் இருக்கும். மழை, வெள்ளம் போன்ற இதனால மிகப்பெரிய ஒரு மழை இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அழிவுகளும் இருக்கும். அதனால மக்கள் நிறைய கூட்டமா கூடக்கூடிய இடங்கள்ல நீர்நிலைகளுக்கு போறப்பெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதே கிரக இணைவு மிதுனத்துல வர்றப்ப 2001 அமெரிக்காவுக்கு ஆப்கானுக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. 2004 இந்த கும்பகோணத்துல நடந்த தீ விபத்து
அதாவது குருவுக்கும் ராகு இணைவுனால என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக மடியக்கூடிய அழிவுகளை இது கொடுத்து விடும். அதனால மக்கள் நிறைய கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அவ்வளவு முடிந்த வரைக்கும் அதை தவிர்க்கிறது. இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதா. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் மாறதை வச்சு நம்ம அது இருக்கக்கூடிய ராகு எது குரு பயிற்சி ராசி பலன்களை தனியா பார்க்கணும். ஆனா இந்த பொது பலன்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல என்னன்னா, கிரகங்களுடைய வலிமையை நம்ம ஜாதகத்துல பாக்குறப்ப, ஜோதிடத்துல ஷட்பல கணிதம் ஒரு கிரகத்துக்கு 6 வகையான அமைப்புகளை வச்சுதான் ஒரு கிரகத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஷட்பல கணிதத்தின்படியும் நைசர்கிச பலம்னு ஒண்ணு இருக்கு. அதுல எந்தெந்த கிரகங்களுக்கு வலிமை அதிகம், எந்தெந்த கிரகங்களுக்கு வலிமை குறைவு அப்படிங்கிற ஒரு சார்ட்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, இப்ப குரு பகவான் தன்னுடைய பகை வீட்டுக்கு தான் வரப்போறது. அப்போ அது என்ன சார்ட் படி என்ன சொல்லுதுன்னா, செவ்வாயை விட சனியும், சனியை விட புதனும், புதனை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும், சூரியனை விட ராகு கேதுக்களும் வலிமை அதிகம். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா, அதிகப்படியான நவ கிரகங்கள்ல 7 கிரகங்களை ஆட்டி வைக்கக்கூடிய வலிமை இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால மக்கள் இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதிகமா கூடக்கூடிய இடங்கள் இருக்காதீங்க. மழை நீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கு இந்த மழை தேங்காத அளவுக்கு வீட்டுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா காற்றும் அதிகமா இருக்கு, மழையும் அதிகமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி புயலும் வெள்ளம் இதுல எல்லாமே கலந்தா வருது. விஸ்வாவசு வருடம் தமிழ் வருடம் மிக சிறப்பாக இருந்தாலும் இந்த கிரக இணைவுகள் ராகு குரு இணைவு குருசுண்ட அலையோரத்தை கொடுத்து மக்களுக்கு பேர் அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால அதிகமா கூட்டமா இருக்கிறதுல மறுபடியும் சொல்ற கூட்டமா இருக்கிறதுல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. நீர்நிலைகள்ல பார்த்து குளிங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.